சீன தலைநகர் பீஜிங்கில் அமைந்துள்ள இந்திய தூதரக வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் சிறப்பு விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இதில் சீனாவிற்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியதோடு குடியரசுத் தலைவரின் உரையை வாசித்தார். இந்நிகழ்வில் தூதரக மூத்த அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் சீனாவில் வாழும் இந்திய வம்சாவளியினர் திரளாக கலந்து கொண்டு தேசிய கீதம் பாடி தாய்நாட்டின் பெருமையை கொண்டாடி மகிழ்ந்தனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அமைந்துள்ள இந்திய தூதரக வளாகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா மிகவும் விமர்சையாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடப்பட்டது. ரஷ்யாவிற்கான இந்திய தூதர் வினய்குமார் தேசிய கொடியான மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தியதோடு நமது மூவர்ண கொடி நம் சுதந்திரத்திற்கான அடையாளம் என்று சுட்டிக்காட்டும் குடியரசுத் தலைவரின் சுதந்திர தின உரை செய்தியையும் வாசித்தார். தூதரக அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மாஸ்கோவில் வாழும் திரளான இந்திய வம்சாவளியினர் தேசிய கீதம் பாடி தாய்நாட்டின் பெருமையை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஜப்பானில் உள்ள இந்திய தூதரகத்தில் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக சூரிய பாத மூவர்ண கொடி மற்றும் வீடுதோறும் மூவர்ண கொடி ஆகிய சிறப்பு பிரச்சாரங்களின் கீழ் நாட்டின் தேசிய கொடி சூரிய உதயத்தின் போது கம்பீரமாக ஏற்றி சிறப்பிக்கப்பட்டது. டோக்கியோவிலிருந்து தொடங்கப்பட்ட இவ்வரலாற்று சிறப்புமிக்க கொடி பயணம் அடுத்தடுத்து சூரிய உதயங்களை கடந்து செல்லும் வகையில் தென்கொரியாவில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு முறைப்படி தொடர்ந்து வழிநடத்தி செல்லப்பட்டு உலகெங்கிலும் வாழும் இந்தியர்களிடையே தாய் நாட்டின் சுதந்திர தின உணர்வையும் தேசிய பக்தையும் எழுச்சியுடன் பரப்பி வருகிறது. மயிலாடுதுறையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வின் போது இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வு அறிவுறுத்தல்களை காவலர்கள் வழங்கினர். தொடர்ந்து நகரின் சுகாதார பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களின் சேவையை பாராட்டி கௌரவித்தனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகம் மற்றும் இந்திய சமூக மையத்தில் 80வது சுதந்திர தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் துணை தூதரக அதிகாரிகள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தியதுடன் துபாயில் வாழும் திரளான இந்திய வம்சாவளியினரும் தொழில் அதிபர்களும் பங்கேற்று தேசிய கீதம் பாடி தாய்நாட்டின் சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடினர். ஜம்மு காஷ்மீரின் ராம்பான் மாவட்டத்தில் உள்ள சந்தர்கோட் பகுதியில் இந்திய ராணுவம் சார்பில் 80வது சுதந்திர தின விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராணுவ உயர் அதிகாரிகள், வீரர்கள், முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து தாய் நாட்டின் சுதந்திர தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகாவில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. எல்லையில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் ஆரவாரத்திற்கு இடையே எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கம்பீரமான அணிவகுப்பு நடத்தி நமது தேசிய கொடியான மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். எல்லை பகுதியில் எங்கும் பாரத் மாதா கி ஜெய் மற்றும் தேசபக்தி கோஷங்கள் முழங்க வீரர்களின் பரவசமூட்டும் அணிவகுப்புடன் நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அங்கு வெகு விமர்சையாக நடைபெற்றன. 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரபல ஸ்கூபா டிரைவர் ஷஃபீர் பக்ஸ் மலேசியாவின் லங்காவி கடலுக்கு அடியில் சென்று நமது தேசிய கொடியான மூவர்ண கொடியை ஏந்தி அரிய நீருக்கடி சாகச வீடியோவை படமாக்கி தன் தேசபக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். லங்காவியின் எழில் கொஞ்சம் கடல் பகுதியில் எடுக்கப்பட்ட இந்த வினோதமான சாகச பதிவு சமூக வலைதளங்களில் பரவி உலகெங்கிலும் உள்ள இந்தியர்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. உத்தரகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டு வரும் சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி மாயமான 3 தொழிலாளர்களை தேடும் பணி தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த தற்போது பயிற்சி பெற்ற மோப்பநாய் படை சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் களமிறக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ள தொழிலாளர்களின் இருப்பிடத்தை துல்லியமாக கண்டறிய தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுக்களுடன் இணைந்து மோப்பநாய்களும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. கடும் சவால்களுக்கு மத்தியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து 24 மணி நேரமும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் ஒரு காலத்தில் நக்சலைட்டுகளின் பலம் வாய்ந்த கோட்டையாக விளங்கிய கர்ரே குட்டலு மலைப்பகுதியில் மத்திய பாதுகாப்பு காவல்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது தேசிய கொடியான மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர். நக்சல் அச்சுறுத்தல்களை முறியடித்து பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகளுக்கு பிறகு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மலை உச்சியில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பாதுகாப்பு உணர்வையும் பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.